கவர்மெண்டால் தான் மக்களே வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓட்டு கேட்கக்குள்ள பிச்சை கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ஓட்டு கேட்டு முடிஞ்சதும் போடா நாயங்கிறீங்க. இந்த டாஸ்மார்க் வச்சுக்கிறவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். 140 ரூபா விற்ற சரக்கு இப்போ 150 ரூபா விற்கிது. நம்ம தமிழ்நாடு அரசுக்கிட்ட கண்டிப்பாக அவசியம் இது எடுத்துடக்கூடாது, ஒரு கோரிக்கையாக வைங்க. டாஸ்மாக் கடையெல்லாம் நிறுத்திட்டாக்க இந்த கள்ளசாராயம் அது மாதிரிலாம் வந்துருங்கிறாங்க. இல்லை சார், அதுக்கு அப்போ கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது? டாஸ்மார்க்னு கொண்டு வந்த பிறகு இது அதிகமாக விரும்பி அருந்தருதே இளைஞர்கள் மட்டும்தான். அதை எடுத்துட்டிங்கன்னா நாங்களாம் உயிர் வாழ்வோமா இல்லைன்னு கூட எங்களுக்கு தெரியாது. 13 வயசு பொண்ணை குடிச்சிட்டு பலாத்காரம் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு அவசியம் டாஸ்மார்க் இருந்தால் தான் எங்களால் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்க முடியுது. கவர்மெண்ட்டுக்கு வந்து அது வந்தால் தான் வருமானங்கிறாங்க. நம்ம அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும். உலகெங்கும் வாழும் என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தோழா மீடியாவின் அன்பு வணக்கங்கள். தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக் கடைகள் அவசியமானதா அவசியமற்றதா அப்படிங்கிறத காட்டுமன்னார் கோயில் பகுதியில் வாழ்கிற மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். வாங்க ஒவ்வொருத்தட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு டாஸ்மாக் அவசியமானதா? அவசியமானதா? அது இல்லைன்னா பாதி பேர் இறந்துடுவாங்களே. திடீர்னு இப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுக்கு மருத்துவம் எவ்வளோ முக்கியமோ அதுமாரி அது ஒரு இது. காலையில் எழுந்தோடனே கை நடுக்கிறவங்களும் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அது இருந்தால் தான் போட்டுட்டு வேலை செய்ய முடியும். டாஸ்மார்க்குங்கிறது அவசியம்தான். ஆனால் அந்த டாஸ்மார்க்கு சரக்கு தரமாக கொடுத்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டு நல்லாயிருக்கும். ஒன்று குடிச்சிட்டு இன்னொரு பிராண்டு மாறி மாறி கொடுக்குறாங்க. அதனால் ரொம்ப கை நடுக்கும், வயிறு வலி, ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டிட்டு நிற்கிறோம். என்ன அதனால் நீங்கள் விலை ஏற்றினாலும் பிரச்சனை இல்லை, தரமான சரக்காக கொடுங்க. இந்த டாஸ்மார்க் வச்சுக்கிறவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா மக்களில் சாவடிக்கிறாங்கல்ல, மக்கள் அழிக்கிறாங்கல்ல. அதனால் அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்க வந்து நிறையா இன்னும் வர அமைச்சர்லாம் இன்னும் வச்சுருக்கணும். மக்களில் வந்து ஒழிக்கணும், அவங்க மட்டும் இருக்கணும். மக்கள் வந்து அதிகமாக கஷ்டப்படுறது இந்த டாஸ்மார்க்கெல்லாம். பல குடும்பம் நஷ்டமாக வருதோ அந்த டாஸ்மார்க்கு தான். ஒரு சில கூலி ஆளுகள் வேலைக்கு போகிறது அங்கே 200 ரூபா செலவழிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் வந்து கொடுக்குறது வந்து 100 ரூபா தான் கொடுக்குறாங்க. பல படிப்புகள் வந்து வேஸ்ட்டாக போகிறது. பிச்சை எடுக்காத நிலைமையாக குடும்பமே நடுத்தரில் நிற்கிது. இந்த குடியை நிப்பாட்டினாங்கன்னா டாஸ்மார்க்கு ஒழிச்சிட்டாங்க தான் ஒரு குடும்பம் நிலையாக நிற்கும். அது வரைக்குமே எல்லோரும் கஷ்டம் தான் பண்ணணும். 200 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 100 ரூபா தான் கொடுக்குறான். அந்த 100 ரூபாயும் கொண்டு போய் இந்த டாஸ்மார்க்கில் கொடுத்துட்டா என்ன லாபம் இருக்குது? 140 ரூபா விற்ற சரக்கு இப்போ 150 ரூபா விற்கிது. ஒரு குடும்பத்தில் 200 ரூபா சம்பளம் வாங்குறோம்னா அந்த 150 ரூபா தான் எடுத்துகிட்டு போகிறான். 150 ரூபாய்க்கு விற்கிற சரக்கை குறைக்கணும், இல்லை டாஸ்மார்க்கை மூடணும். டாஸ்மார்க்கு தமிழ்நாட்டுக்கு அவசியமே கிடையாது. அதனால் பல குடும்பம் அழியுது. அதனால் பல பேர் உயிர் இறந்து போகிறான். அது முக்கியமாக அது தேவையே இல்லை. அது தேவை இருந்தால் நீங்கள் வீட்லேயே உட்காந்துருங்க, அரசியலுக்கே வராதிங்க. ஏன்னா முக்கியமாக எவ்வளவோ மக்கள் அதனால் செத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் பாட்டுக்கும் திறந்து விட்டுன்னு நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் 10 ரூபாய்க்கு தயார் பண்ணி 20 ரூபாய்க்கு தயார் பண்ணி நீங்கள் 200 ரூபா 150 ரூபா நீங்கள் விற்கிறீங்க. அதனால் அது தேவையே இல்லை நமக்கு. கடையெல்லாம் நிறுத்திட்டாக்க இந்த கள்ளசாராயம் அது மாதிரிலாம் வந்துருங்கிறாங்க. இல்லை சார், அதுக்கு அப்போ கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது? கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது? கவர்மெண்ட் இருக்குல்ல, கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது? கவர்மெண்ட் நீ பிடிக்கணும். நீ அப்போ எல்லாரையும் போட்டு வச்சுருக்கீங்களா? போலீஸ்லேருந்து எங்கெங்கே போய் போட்டு வச்சுருக்கீங்க என்னென்னமோ பிடிங்க. நீங்கள் முதல்ல நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா எதுவுமே வராது. ஏன் ஒரு நாட்டிலையும் இல்லாத இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் ஒண்டி தான் அதிகமாக இருக்குது. வேறு ஒரு நாட்டிலையும் இல்லாத ஒரு நாட்டில் சுத்தமாக ஒழிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எவ்வளோதே பாதிப்பு. அந்த பாதிப்புலேருந்து மக்களை மீட்டு கொண்டு வரணும்னு நீங்கள் மயக்கத்தோடு இருங்க, நாங்கள் ஓட்டு வாங்கிட்டு போயிடுறோன்னு நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க. வேறு என்ன? நீங்கள் எந்த நேரமும் மயக்கத்தோடு இருங்க, அவ்வளோதான் அவங்க கேட்குறது. நீ உன் வீட்டுக்கு வண்டி நீ எல்லா வசதியும் பண்ணிக்கிற. அதேமாரி தானே மக்களுக்கும் பண்ணணும். ஓட்டு கேட்கக்குள்ள பிச்சை கேட்குற மாதிரி கேட்குறீங்க. ஓட்டு கேட்டு முடிஞ்சதும் போடா நாயங்கிறீங்க. அதான் நடக்குது தமிழ்நாட்டில். கண்டிப்பாக அது தேவையே இல்லை, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. மக்கள் நல்லாயிருக்கும். பாதிப்பு அந்த உடம்பு வலிக்காக அவங்க கொஞ்சம் குடிக்கிறாங்க. இது லிமிட்டாக குடிச்சு வீட்டில் போய் குடிக்கணும், பப்ளிக்கு இடைஞ்ச விடக்கூடாது. டாஸ்மார்க் வந்து தமிழ்நாட்டுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. அதே சமயத்தில் பழைய தனியார் மதுபானங்கள் இருக்கும்போது மது அருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் இவ்வளோ பாதிப்பு கிடையாது. இப்போ இந்த டாஸ்மார்க்குன்னு ஆரம்பித்த பிறகு, இந்த டாஸ்மார்க்குன்னு கொண்டு வந்த பிறகு இது அதிகமாக விரும்பி அருந்தருதே இளைஞர்கள் மட்டும்தான். நான் என்னுடைய பார்வையில் ஒரு இளைஞரை ஒரு 6 மாதம் இப்படி பார்த்தா நல்லா போஷாக்காக பூஸ்டப்லாம் நல்லா பக்காவாக இருக்கான், உடம்பெல்லாம் ஃபிட்னஸாக. ஆஃப்டர் அடுத்த 6 மந்த் கழிச்சு அவனை பார்த்துட்டேன்னா நோய்வாயில் பட்டு என்னடான்னு கேட்டால் எனக்கு கிட்னி எஃபெக்ட் ஆகிடுச்சு, லிவர் போயிடுச்சு, கண் பாதிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து இதில் வந்து டாஸ்மார்க்கை சுத்தமாக ஒழிச்சிட்டா தமிழ்நாடு அப்படியே சுபிக்ஷமாக இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டாஸ்மார்க் கடை, அதாவது மதுபான கடை வந்து இன்றைக்கி வியாபார ரீதியாக பார்த்திங்கன்னா பல கோடிக்கு இன்றைக்கி விற்பனை ஆகிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இளைஞர்களுடைய இன்றைக்கி வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு இன்றைக்கி வந்து அதுக்கு அடிமையாயிட்டாங்க. அதான் ஒரு காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸ் இருந்தால் உரிமை இருந்தால் தான் சாப்பிட்ணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. அப்போ வந்து குறைவாக இருந்தது. இப்போ இந்த அந்த இது விலக்கு நீக்கப்பட்டதும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி மது போதையில் வந்து ரொம்ப அடிமையாக அவங்கள வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திருமணம் ஆனவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மது போதைக்கு அடிமையாகி இன்றைக்கி அவர்களுடைய வாழ்க்கை பிரிதல் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதனால் இந்த நம்ம இதெல்லாம் பார்க்கக்குள்ளே பார்த்து எதிர்காலங்களில் சங்கதியினர் வாழ்க்கைகள்லாம் எப்படி மேம்படணும்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து டாஸ்மார்க் எடுக்கிறது சிறந்ததாக இருக்குங்கிறது தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கடைன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் தான். அந்த டாஸ்மார்க் கடை வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கணும்னா மெயின் பகுதியில் மெயினாக வேணும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்துட்டு தொலைதூரமாக போக வேண்டியதாக இருக்குது. கிட்ட எங்களுக்கு வேணும். 1 கிலோமீட்டருக்கு ஒரு கடை இருந்தால் கூட ஓகே தான். அவசியம் டாஸ்மார்க் இருந்தால் தான் எங்களால் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்க முடியுது. இப்போ தமிழகத்துக்கு வருமானமே எங்களால் தான். நாங்கள் டெய்லி குடிப்போம், காலையில் குடிப்போம், மதியம் குடிப்போம், நைட்டும் குடிப்போம். எங்களுக்கு அவசியம் டாஸ்மார்க். வீட்டுக்கு வீடு ஒரு காலையிலே ஒரு பார்சல் மாதிரி கொண்டாந்து கொடுத்தா பால் பாக்கெட் போடுற மாதிரி சரக்கு கொண்டு காலையில் இல்லை டீ போடுறாங்களா அந்த மாதிரி ஒரு குவார்ட்டர் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். அதனால் இந்த மெடிசன் மாதிரி எங்களுக்கு அது எங்களுக்கு அவசியம், முக்கியமான ஒன்று. எங்களுக்கு அது இல்லைன்னா எங்களால் இயங்கவே முடியாது. எடுத்துடாதீங்க. அது எடுத்துட்டிங்கன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்களாம் உயிர் வாழ்வோமா இல்லைன்னு கூட எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவசியம் டாஸ்மார்க் முக்கியம். மேல் இடத்துல பேசி வீட்டுக்கு வீடு போட முடிஞ்சாலும் போட்டுருங்க. அமௌண்ட்டு ஜிபே பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய ஜிபே இருக்குது, ஃபோன்பே, பேடிஎம்லாம் இருக்குது. நாங்கள் அமுச்சு விட்டுக்குறோம். எல்லாம் அக்கௌண்ட்டில் இருக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ டியூ மாதிரி டியூலாம் மந்த்லி ஒரு 10ஆம் தேதி 8ஆம் தேதி இஎம்ஐ மாதிரி கூட எடுத்துக்கலாம். மந்த்லி ஒரு நாளைக்கு 200 அப்படின்னா மாதம் வந்து 6000 டியூ எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு எங்களுக்கு சாரத்தை கொண்டாந்து கொடுங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்களால் தான் விபத்தே வருது. ஏன் வருது? நாங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறோம், தூரமாக இருக்குது, போகிற வெளியே யாரையும் இடிக்கிறோம். நல்லவனா வரான், அவன்லாம் கிழிச்சிட்டு கீழே விழுறான், எங்களால் விழுறான். அவன் குடிச்சிருக்க மாட்டான், நாங்கள் போய் சொருவோம், குடிச்சிட்டு போய் சொருவோம். தூரமாக இருக்குல்ல, அதுவே கிட்ட இருந்துச்சு, நான் வீட்டுக்கு விட்டு வெளியிலே போகல, நான் குடிச்சிட்டு இருக்கேன்னாக்கா எனக்கு அது தேவையில்ல. நானும் கீழே விழ வேணாம், நல்லவனாக இருக்கிறவனும் கீழே விழ வேணாம். ஸோ எங்களுக்கு அவசியம் வேணும், வீட்டுக்கு வீடு வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம தமிழ்நாடு அரசுக்கிட்ட கண்டிப்பாக அவசியம் இது எடுத்துடக்கூடாது, ஒரு கோரிக்கையாக வைங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த குடிப்பழக்கங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு பெண்கள் பஸ்ஸில் ஏறினாலும் நம்ம பஸ்ஸில் ஏறினாலும் ஏப்பா இவங்க வந்து குடிச்சிட்டு வராங்க, இவங்கள்கிட்ட வந்து நம்ம கிட்ட நிற்க முடியாது, இவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரில, பார்த்தா இவங்களுக்கு குடிவாடை தான் வருதுன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் தாம்பத்திய வாழ்க்கை மனைவிக்கிட்ட இருக்கணும், நெருங்கி அழகாக அன்பாக பேசணும்னு சொன்னால் அந்த குடிப்பழக்கம் நமக்கு தேவையில்லை. அவங்க ஆள் நிறைய வந்து ஆள்கால் கலந்துருக்க, உடம்புல நல்ல போதை இருக்குது. அந்த போதையினால் பல தப்புகளெல்லாம் அவங்கள பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கிது. அதனால் அந்த டாஸ்மார்க்கு அந்த குடிப்பழக்கங்கிறது இல்லாத இருந்துன்னா பெண்களும் நல்லாயிருக்கும், ஆண்களும் நல்லா இருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து அது வந்தால் தான் வருமானங்கிறாங்க. நம்ம அந்த கவர்மெண்ட்டை எடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? கவர்மெண்டால் தான் மக்களே வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து டாஸ்மார்க்கை சுத்தமாக ஒழிச்சிட்டா தமிழ்நாடு அப்படியே சுபிக்ஷமாக இருக்கும், நல்லா வளரும்.